ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கிட்ட கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி போட்டு பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது நல்லா வணங்கிடுச்சு. இதை ஒரு தட்டில் தனியாக மாற்றிக்கலாம். நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதான் நல்லெண்ணெயில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். தட்டில் மாற்றிக்கலாம். வெங்காயம் வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை தக்காளி, இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி அரைச்சோம்ல, அதையே ஆஃப் பண்ணி ஊற்றியாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டும். ஃபைனலாக புளி கதனி கொஞ்சம் ஊற்றினோம்னா அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு சுண்டட்டும், வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். பாருங்கள், புளியெல்லாம் ஊற்றி இறக்குன பிறகு குழம்பு அப்படி தான் இருக்கும். சூப்பராக சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸை வச்சு சுட சுட இதை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்களும் காமெண்ட் பண்ணுறோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்போர்ட். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா எங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோ போடுவோங்க.